வலதுசாரி சிந்தனையாளர் ரஞ்சித் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கங்க. இப்போ நம்ம கர்நாடகால இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பிரஜ்வால் ரேவண்ணாவோடது இப்போ 3ஆம் கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. 14 தொகுதிகள் கர்நாடகத்துல. அப்ப இந்த விஷயம் விஸ்வரூபமே எடுத்திருக்கு. இப்போ இதோட தாக்கம் பாஜக அதோடைய வெற்றியை பாதிக்குமா? ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது அங்க சட்டசபை தேர்தல் நடக்குது அப்படின்னா அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தல்னா அதுல பாஜக ஜெயிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப அதே மாதிரி இப்ப ஆட்சியில காங்கிரஸ் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க. சவுத்துல பார்த்தோம், தென் இந்தியால பார்க்கும்போது கர்நாடகா ஒரு நம்பிக்கையை கொடுத்தது பாஜகவுக்கு. ஆனா இந்த விவகாரத்தினால பாஜகவுக்கு பாதிப்பா? இல்ல, இப்ப இந்த ரேவண்ணாவோட விஷயம் முழுமையான விசாரணை செய்யப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டு வரணும், அதுல என்ன நடந்திருக்குங்கிறது நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கு. இப்ப அவர் ஒரு தனிப்பட்ட நபர் செஞ்ச விஷயம் பிரதமர் மோடி அவர்கள் வரைக்கும் அது தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு பார்த்தா நிச்சயமா பிரதமர் மோடி அவர்களோட செயல்பாடுகளும் அவரோட ஆட்சி தொடரணுமா அப்படிங்கறத மக்கள் எதிர்பார்க்க போறாங்க. அந்த தனிப்பட்ட ஒரு நபர் அந்த தொகுதியில எப்படி இருக்க போகுதுங்கிறது அந்த தொகுதியோட பிரச்சனை. ஆனா கூட்டணியில இருக்கிறாங்க இல்லையா, கூட்டணியில இருக்கிறாங்க, ஒரு வார்த்தை இத பத்தி பேச மாட்டேங்கிறாரேன்னு ராகுலும் பிரியங்காவும் கேக்குறாங்க. அப்ப அது ஒரு தாக்கம் இருக்கும்ல? இல்ல நிச்சயமா. அது எந்த அளவுக்குன்னா அதோட உண்மைத்தன்மை என்ன, அதோட பிரச்சனை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப குற்றச்சாட்டுகள் வருது, அதுல எதெல்லாம் உண்மையா இருக்கு? இப்ப தேர்தல் நேரத்துல கட்டமைக்கப்பட்டதா இல்ல அதோட விசாரிச்சு உண்மை வெளிக்கொண்டு வரணும். அதே நேரத்துல மத்த வேட்பாளர்கள் தேர்தல் நேரத்தில் கட்டமைக்க இது சரியான வார்த்தையா ரஞ்சித்? தேர்தல் நேரத்தில் கட்டமைக்கப்பட்ட இவ்வளவு பெரிய விஷயங்கள் கட்டமைக்கப்படுமா? 1 2 இல்ல 2200 வீடியோக்கள். அதான் சொல்றேன். அது முழுமையான விசாரணை வராம என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வர வேண்டியது இருக்கு இல்லையா? அப்ப விசாரணை முதல்கட்ட விசாரணை செய்யப்பட்டு அது என்ன நடந்திருக்கு, அதோட பின்னணி என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப எடியூரப்பா அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, அது சித்தரிக்கப்பட்டது. இப்ப அந்த குற்றம் சுமத்தினவர்கள் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பல பேரை இந்த மாதிரி ட்ராப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுறாங்க. சோ ஒருத்தர் குற்றம் சாட்டினாலேயே எதிர்த்தரப்பு ஒரு குற்றவாளி அப்படிங்கிற அறுதிட்டு நம்ம கூற முடியாது இல்லையா? சோ அது தேர்தல் நேரத்துல ஒரு பிரஷர் பில்ட் பண்ணிருக்கலாம். அப்ப அந்த நபர் தவறு செஞ்சாரா இல்லையாங்கிறது முழுமையான விசாரணை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதையும் தாண்டி பிரதமர் மோடி அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப இந்த ஜேடிஎஸ்ல அலையன்ஸ்ல இருந்தாலுமே கூட பாஜகவோட செயல்பாடு, அவர்களோட எம்பிகளோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப கடந்த காலத்துல பாஜக எம்பிகள் எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க, அந்த மாநிலத்துக்காக எவ்வளவு குரல் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப கர்நாடகாவை எடுத்துட்டோம்னா இப்ப மேகதாது விஷயத்துல எல்லாம் கர்நாடகா பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று அந்த அணையை கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அதுக்காக தீவிரமா குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அதெல்லாம் அந்த மக்கள் ஒரே நிமிஷம் வில்சன், நீங்க இத கரம் ஏத்துறீங்க? ரஞ்சித், அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிஞ்ச விஷயத்தை நீங்க மோடியை காப்பதற்காக ரேவண்ணாவை காப்பாத்தாதீங்க. இது எவ்வளவு 3000 வீடியோக்கள் வந்துக்குது. அதோட வீரியம் வேணா முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா பால் படுத்தப்பட்ட அந்த அப்பாவி பெண்கள் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. அதை யோசிக்கணும். நம்ம சாதாரண விஷயம் கிடையாது. அதை போய் இதுல உண்மைத்தன்மையை விசாரிக்கணும். நீங்க சொல்றது என்ன விஷயம்? அப்போ இதே மாதிரிதான் சந்தேஷ் காலிலையும் உண்மைத்தன்மையை விசாரிக்கணுமா? செந்தில் பாலாஜி கைதிலையும் உண்மைத்தன்மை விசாரிக்கணுமா? அண்ணாமலை கொடுத்த லிஸ்ட்லயும் உண்மைத்தன்மை விசாரிக்கணுமா? இதெல்லாம் நீங்க எல்லாத்தையுமே கரைப்படுத்துற மாதிரி ஆயிரும். அதனால அதை ரேவண்ணாவை காப்பாற்றுற விஷயத்துக்கு உண்மைத்தன்மைன்னு பேசாதீங்க. தவறு நடந்திருக்கிறது. அதுல யாரும் காப்பாற்றாமல் நீங்க சொல்லுங்க, மோடி காப்பாற்ற மாட்டாரு, நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்லுங்க, அது நியாயம். சரி ரஞ்சித், பேசலாம். அந்த மாதிரி வார்த்தைகள் ஏதாவது ஒன்னாவது இந்த சம்பந்தமா வந்திருக்கா பாஜக தரப்புல இருந்து? இந்த மாதிரி ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கிறது, அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது வந்திருக்கா? இல்ல அதான் சொல்றேன். தேர்தல் நேரத்துல வரக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தேர்தல் நிச்சயமா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கும். அப்ப அதோட முழுமையான உண்மைத்தன்மை தெரியாம, ஏன்னா இப்ப எதிரணிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, அதுல சில ஜோடிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம், மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். அப்ப அதோட உண்மைத்தன்மை தெரியாம எப்படி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம அபிஷேகா சொல்லுவாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அது அந்த கட்சி அலையன்ஸ்ல அந்த கட்சியை சார்ந்த ஒரு நபர் அப்படிங்கிறப்ப அவர் தனிப்பட்ட நபரா இருந்தாலுமே அது அந்த கட்சியையும் அந்த கூட்டணியுமே ஒரு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறப்ப அந்த கூட்டணி சார்ந்தவர்கள் உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணி ஒரு பொய்யான விஷயத்த சொல்லணுங்கிறது இல்ல. அவர் தவறு செஞ்சிருந்தா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்ல. அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா பிஜேபி உத்தரப்பிரதேசல பிஜேபியோட எம்எல்ஏ இந்த உணாவோ கேஸ் நமக்கு தெரிஞ்சது. அதுல எம்எல்ஏவே ஈடுபட்டார் அப்படிங்கிறப்ப அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அவர் காப்பாற்றவே இல்லை அப்படிங்கிறது யதார்த்தம். அப்ப பிரிஜ்பூஷன் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அது போதிய ஆதாரங்கள் இல்ல, நிரூபிக்கப்படவே இல்லை. ஆனாலும் இன்னைக்கு அவரை இப்ப எம்பி கேண்டிடேட்டாவே நிறுத்தல.
ஆனா அவருடைய மகனுக்கு எப்படி சீட்டு கொடுத்தாங்கன்னு கேள்வி வருது. அந்த விசாரணை போயிட்டு தானே இருக்கு. இல்ல அதான் சொல்றேன், பிரிஜ்பூஷன் அவர்களே இன்னும் தப்பு செஞ்சுட்டாருன்னு முழுமையா இல்ல, அது பிரிஜ்பூஷனுக்கே கொடுத்திருக்கலாம். அவர் தான் தப்பு பண்ணலையே, ஆதாரம் இல்ல. அதான் சொல்றேன், அந்த குற்றச்சாட்டு நீங்களே ஏத்துக்கிற மாதிரி இருக்காங்க. இல்ல அதுதான் நாங்க சொல்றோம், அந்த வித்தியாசம் இருக்கு. இப்ப உணவு வழக்குல வந்து குற்றம் அவர் நிரூபிக்கப்பட்டனால அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவரை காப்பாத்த எந்த இடத்துலயுமே முயற்சி பண்ணல. அதே நேரத்துல பிரிஜ்பூஷன் மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்திருக்கனால இந்த முறை அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அப்படி அவருடைய மகனுக்கு கொடுக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? இப்ப வந்து அவ்வளவு வீராங்கனைகள் எல்லாம் ரோட்ல நின்னு போராட்டம் பண்ணினாங்க. இன்னமும் அந்த விசாரணை இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருடைய மகனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும் போது பாஜகவுடைய வெற்றியை இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயம் இல்ல? இல்ல அதுதான் நம்ம சொன்னோம்ல, இப்ப அது வந்து அங்க வந்து ஒரு ஜாதி ரீதியான அரசியல். இப்ப அங்க அந்த ஜாதி ரீதியாவும் அந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரிஜ்பூஷனோட சமுதாயத்தோட ஓட்டை வந்து உடைக்கிறதுக்காகவும் அந்த சிக்கல் இருக்கு. அப்ப அவருக்கு ஒரு பெரிய வந்து அங்க ஒரு பின்னணி இருக்கு. அவருக்கு ஒரு ஆதரவு, மக்கள் ஆதரவு இருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தோம்னா இவர்களுக்கு அந்த அதாவது குற்றம் சுமத்தின பெண்களுக்கு ஆதரவா ஒரு சமூகத்தினர், ஜாட் சமூகத்தினர் வந்து போராட முடியுது. பிரிஜ்பூஷனுக்கு ஆதரவாக ஒரு சமூகம் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு வந்து அவர் மேல குற்றம் இல்லைங்கிறது ஆதரவா அவருக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டமே பண்ணாங்க. சோ இது வந்து ஒரு சாதி ரீதியான ஒரு விஷயமாவே அரசியல் பண்ணப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அப்ப அங்க வந்து பிரிஜ்பூஷன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கணிசமான ஒரு ஆதரவு இருக்கு. ஏன்னா அவரோட செயல்பாடு அந்த அளவுக்கு இருக்குது. அவர் பல ஆண்டுகளா எம்பியா இருந்திருக்கிறாரு. இப்ப இத்தனை ஆண்டுகளா அவர் மேல குற்றச்சாட்டு வைக்காம இப்ப சமீப காலமா அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது இத்தனை ஆண்டுகளா அந்த மக்கள் வந்து நம்பி வாக்களிச்சு அவர் தொடர்ந்து வந்து நாடாளுமன்றத்துக்கு, பாஜக ஆட்சியில் இல்லாத காலத்திலயும் அவர் நாடாளுமன்றத்துல உறுப்பினரா போயிருக்காரு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது கூட அவர் அங்க நாடாளுமன்றத்துல உறுப்பினரா இருந்திருக்காரு. அப்பெல்லாம் எந்த குற்றச்சாட்டுமே வராதவர். அப்ப அந்த மக்கள் ஆதரவு தெரிவிச்சு தொடர்ந்து அவர் வந்து வெற்றி பெற வச்சிருக்காங்க அப்படிங்கிற பொழுது அவருக்கான அந்த ஆதரவாளர் இருக்கு. அவரோட மகனுக்கு அடுத்த கட்டமா அவர்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டியது. குற்றச்சாட்டுமே இல்ல. சந்தேஷ் காலியில எப்படி அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும், அதை யாருக்கு ஏற்படுத்தும்? அப்ப இதுவும் விசாரணை போயிட்டு இருக்கு, குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸுக்கே அது கொஞ்சம் வெற்றியை தருமா? இல்ல இப்ப நான் சொல்ல குற்றம் சுமத்தப்பட்டிருந்தா அது இம்பாக்ட் கொடுக்கும். இப்ப நம்ம சொன்ன ரேவண்ணாவோட விஷயம் வந்து அங்க இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்ல. அது வந்து எதிர்கட்சி வந்து எந்த அளவுக்கு அதுல வந்து முழுமையான உண்மை இருக்கு, இல்ல ஜோடிக்கப்பட்டதா இல்ல மிகைப்படுத்தப்பட்டிருக்கா எல்லாமே கொண்டு வரணும். இதை வந்து பிரதமர் மோடியோட தொடர்புபடுத்த முடியாது. ஏன்னா இப்ப ஜேடிஎஸ்ங்கிற தனி கட்சி, ஒரு கட்சியில ஒரு நபர் செயல்பட்டாலே அது வந்து தலைமை வரைக்கும் அது வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. அந்த நபர்கள் தப்பு செஞ்சா அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும், அவர்களை காப்பாத்தாம இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப ரேவண்ணா அவர்கள் தப்பு செய்யப்பட்டதா நிரூபிக்கப்பட்டும் அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்காம இருந்தோம், அவருக்கு வந்து ஏதாவது அவருக்கு வந்து ஒரு உதவிகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம நிச்சயமா வந்து அந்த இடத்துலதான் ஒரு கேள்வி கேட்டார் அந்தரிதாஸ் அவர்கள். அதாவது மோடி அவர்கள் எப்படி வந்து இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று மேலோட்டமாக கடந்து போய்விட்டாரோ அப்படி ரஞ்சித்துக்கு சிரமம் இருப்பது எனக்கு புரிகிறது. என்ன சொன்ன, வெண்கல பதக்கம் என்ற சாக்ஷி மாலிக்கு வந்து பல நாட்கள் பல மாதங்கள் டெல்லியிலே போராடினார். அவர்களெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு கடுமையான முறையில் அவர்களை அடக்குமுறை செய்து அதை இப்பொழுது ஜாதி பிரச்சனை அதை மேலோங்கி அதை கொட்டி தான் அந்த பிரச்சனை வருகிறது என்று எப்படி சொல்கிறாரோ அப்படிதான் எல்லாவற்றையும் ஜாதி மத ரீதியாக இன்றைக்கு மோடி சர்க்கார் நிர்ணயித்து கொண்டிருக்கிறது. தேர்தல் தீவிரவாதிகளுடைய தாக்குதலை கூட தேர்தல் அரசியலுக்கு பயன்படுத்துகிறார் என்று யூடியூபர் சொன்னதற்காகத்தான் 124 எடிஷன் உச்சநீதிமன்ற தலையிட்டு தான் அவருக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறது. ஆக அந்த அளவிலே இவ்வளவு பெரிய கொடுமையான அந்த கிரைமை இன்றைக்கு கடந்து போய் விடுகிறார்கள் என்கின்ற கவலை இருக்கிறது. இதெல்லாம் நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும். இதில் வந்து மாற்று கருத்தை இருக்க முடியாது. சரி, வில்சன் அவர்கள்ட்ட அதான் இப்போ நம்ம மோடி அவர்களை பேச்சை நம்ம சொல்லும்பொழுது என்ன சொல்றோம்னா, இப்போ இவிஎம் மிஷின் விஷயத்துல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துன்னு மோடி ரியாக்ட் பண்றாரு. தலையில கொட்டி இருக்குது, செவில்ல அரைஞ்சிருக்குது, எதிர்கட்சிகளை சம்மட்டி அடி கொடுத்துருக்குது உச்சநீதிமன்றம் சொல்றாரு. அதே பில்கிஸ் பானு வழக்கில் வந்து அந்த 11 பேர் விடுதலையை வந்து தடை செய்து உச்சநீதிமன்றம் வந்து அந்த அரசாங்கத்திற்கே அது அதிகாரம் கிடையாது, குஜராத் அரசாங்கத்திற்கு மகாராஷ்டிரா அரசு தான் வந்து விசாரணை பண்ணுது. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய தவறுன்னு அவங்களை மறுபடியும் கைது பண்ணி உள்ள தள்ளின பிறகு அப்போ அதுல என்ன ரியாக்ஷன்? அதுதான் மெயின். ஒரு பிரதமர் பேச்சை வந்து உலகமே கவனிக்கும். இப்ப இந்தியாவின் பிரதமர் பேசுறாருன்னா உலகமே கவனிக்கும். அப்படி இருக்கும்பொழுது அவருடைய பேச்சு வந்து இப்ப இந்த தேர்தல் சமயத்துல மிகவும் அதிகமாக வரம்பு மீறிய பேச்சாக இருக்கிறதா அப்படின்னா, ஆர்டிகல்ல வந்து மிக தெளிவா கொடுத்துருக்குது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். அதாவது பேசும்பொழுது எப்படின்னா, நீங்க வந்து ஹேட் ஸ்பீச் இருக்கக்கூடாது, காஸ்ட் ஆர் ரிலீஜியஸ் ஸ்பீச் இருக்கக்கூடாது, கிரிட்டிசிசம் ஆஃப் பிரைவேட் லைஃப் இருக்கக்கூடாது. அப்படின்போது உச்சபட்ச பதவியில் இருக்கிறவர் பேச்சு வந்து மிகவும் நிதானத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது வந்து என்னன்னா, அது தேர்தலை பாதிக்கும்.
இப்போ வந்து ரேவண்ணா விஷயம் பாதிக்குதோ சந்தேஷ்கால விஷயம் பாதிக்குதோ இல்லையோ, ஒரு பிரதமர் பேச்சு என்பது அது வெல்லும் இல்லது கொல்லும் அப்படின்ற மாதிரி, அப்ப அந்த கட்சிக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்றதுதான். அதனால அவர் பேச்சுல வந்து ஒரு சாரார திருப்திப்படுத்துற பேச்சு இன்றைக்கு இப்ப சமீபமா வந்துகிட்டு இருக்குது.